தொலைந்த குட்டி செம்மறி ஆடு. ஒரு அழகான பசுமை மிகுந்த மலைப்பகுதியில் ஒரு நல்ல மேய்ப்பர் வாழ்ந்தார். அவர் எப்போதும் தனது ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அவரிடம் 100 ஆடுகள் இருந்தன. ஒரு நாள் மேய்ப்பர் தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டு சென்றார். எல்லா ஆடுகளும் மகிழ்ச்சியுடன் மேய்ந்தன. ஆனால் ஒரு ஆடு மட்டும் தனியாக ஒரு பாறை நிலத்தில் தொலைந்து விட்டது. மாலை நேரத்தில் மேய்ப்பர் ஆடுகளை எண்ணினார். 97, 98, 99. ஓ, ஒருவன் காணவில்லை. அவர் உடனே தனது ஊன்றுகோலையும் ஒளிக்கொழுமும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் புறப்பட்டார். தேடல் மேய்ப்பர் மலைப்பாதைகள், காட்டுப்புதர்கள், இருட்டான இடங்கள் வழியாக நடந்தார். லியோ, எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தார். சற்றே தூரத்தில் இருந்து மெதுவாக மே மே என்ற சத்தம் கேட்டது. மீட்பு மேய்ப்பர் விரைந்து சென்றார். ஒரு முட்கள் நிறைந்த இடத்தில் அதே குட்டி ஆடு சிக்கி அழுது கொண்டிருந்தது. மேய்ப்பர் அதை மெதுவாக எடுத்தார், தோளில் ஏற்றினார், நெகிழ்ச்சியுடன் சிரித்தார். மீள்வரவு மற்றும் மகிழ்ச்சி. அவர் லியோவை மீட்டெடுத்து மற்ற ஆடுகள் இருக்கும் இடத்திற்கு திரும்பினார். அனைத்து ஆடுகளும் குதித்தன. மேய்ப்பர் மகிழ்ச்சியுடன் கூறினார், என் குட்டி ஆடு தொலைந்து விட்டது. இப்போது அது மீண்டும் என்னிடம் இருக்கிறது. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாடம்: இயேசு நம் நல்ல மேய்ப்பர். நாம் தொலைந்தாலும் அவர் நம்மை தேடி பாராட்டி மீட்டெடுப்பார். ஏனெனில் நாம் அவருக்கு பெறுமதி வாய்ந்தவர்கள்.